ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்ட்ரோ எதுவும் வேணால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்களா. ஸோ இப்போ வந்து அந்த டெரஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம லைக் அந்த பெட்ரூம்லேருந்து ஓப்பன் பண்ண சும்மா காற்று வாங்கிறதுக்கு இருக்கும்ல, சின்ன பால்கனி மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். அங்கேருந்து லைக் ஆப்போசிட்டில் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பாய்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் உங்கள் ஹாஸ்டல். இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் உங்களோட காலேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ உங்கள் ரூமில் இருந்து நீங்கள் அப்போ வெளில வரீங்க. இன்னைக்குள்ளே எல்லாமே படித்து முடிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. என்ன பண்ணுவேனே தெரியலையே. தியரினா கதை எழுதலாம். சம்மை வச்சுக்கிட்டு சம்முக்கும் எனக்கு எவ்வளோ தூரம். எவன்டா இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் கத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக சம் வராது. நீங்கள் மண்டையில் கொட்டி கொட்டி படிச்சிட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம பாய்ஸ் எல்லாம் விட்டாச்சு. காலேஜ் முடிஞ்சோடனே எல்லாம் போயிட்டுருக்காங்க. நீங்கள் அது தெரிஞ்சு அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. நீங்கள் கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. இந்த அக்கௌண்டிங் ரூல்ஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா? ஸோ அதை மண்டையில் கொட்டி கொட்டி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போது யாரும் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு உருவம் மட்டும் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. யார் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. இந்த நாயா இன்றைக்கும் வந்துட்டானா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஒய் ஒய், என்ன வேணும் உனக்கு? மாடியில் நீ ஏன் படிச்சிட்ருக்க? நான் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, எல்லா பசங்களும் பார்க்குறானுங்களே, உள்ளே போய் படிப்போம் அப்படின்றா. ஹேய், நான் எங்கேயோ படிச்சிட்ருக்கேன், உனக்கு என்ன? இது ஏன் இஷ்டம், நான் எங்கே படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு. நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க? கிளம்பு அப்படின்றீங்க. ஓய், போய் படுறி உள்ள. அதை விட்டுட்டு இங்கே இருந்த எல்லா பசங்களும் பார்க்கணுமா? உன்னை நான் மட்டும் தாண்டி பார்க்கணும். நீங்கள் யார் சார் என்னை பார்க்க? நீயும் அவனுங்கள மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்கான். நாளைக்கு வருவேன். நீங்கள் திரும்பியும் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த டெரஸ் இருக்காது, இடிக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போகிறான். உங்களுக்கு என்னன்னே புரியல. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவனுமோ என் கட்டிக்கிட்டவன் மாதிரியும் என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியும் இல்லை பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக ஜங்குக் எல்லா பசங்களும் பார்ப்பானுங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நின்று பார்ப்பான். நீங்கள் எப்போவுமே திட்டுவீங்க, எதுக்கு இங்கே நின்று பார்க்குற அப்படி சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வெளியில் நீங்கள் காட்டிக்கல. நீங்கள் எப்போயாவது வெளில நின்னீங்கன்னா பசங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப பொசசிவ் ஆகும். உள்ளே போய் படி, இங்கே வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் கண்டுக்கவே மாட்டீங்க. எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றி தான் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குமே அவனை பிடிக்கும். அந்த காலேஜில் தான் படிச்சுட்ருக்கான் ஜங்குக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்க, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் ரூமில் படிச்சுட்ருக்கீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. யார் இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக் தான் நிற்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு நீ வெளில படிக்கிற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வெளியில் வந்து நிற்காதானே. நான் இங்கேயே நின்று படிப்பேன். நீ எது கேட்குற? நான் தாண்டி கேட்பேன், வேறு யாரு கேட்பா? அதான் சொல்கிறல்ல, நீ சும்மா என்னை சைட் அடிக்கிறல்ல, அதை மட்டும் பண்ணிட்டு போய் எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஏன்னா நீ என்னுடையவ. பொண்ணை யார் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. அதுவும் உன்னை அடையணும்னு நினச்சாங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நீ இப்பெல்லாம் பேசுகிற? நீ ரொம்ப சாஃப்டான பையன் நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப ரக்கடாக பேசுகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குவைட் ஆகிட்டீங்க. ஏன்னா அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ளே வந்துட்டுருக்கான். நீ எதுக்கு உள்ளே வர? நீங்கள் வந்து போ, இங்கே நிற்காத போ. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, புரியுதா? ஓ ரூம் எங்க?
எ- எதுக்கு எங்கன்னு கேட்டேன். உ- உள்ள ரைட் சைடு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறான். ம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன். உட்காரு. எதுக்கு உட்காருன்னு சொன்னேன். சரி. அதுக்கப்புறம் அவன் உட்காரான். நீங்களும் உட்காந்துட்டீங்க. சரி, இதோ பாரு வாயன், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலேஜ் வரப்போ போகிறப்ப உன்னை பார்ப்பேன். இதுவரையும் எந்த பொண்ணு மேலும் வராத ஒரு இன்ஃபேக்சுவேஷன் சொல்லலாம், காதலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு ஃபீலிங்ஸ் உன் மேலே வந்திருக்கு. அதனால் யோர் மைண்ட். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க பேபன்ட்டு. ஆ உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே பேவன் வேடிக்கை பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி ஃபுல் பயோடேட்டாவே எனக்கு தெரியும். அது என்ன எப்படி அதெல்லாம் நீ கேட்காத. உன்னை எப்போ எனக்கு பிடிச்சதோ உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போதுமான அளவு. உனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது. உங்கள் அப்பாவும் உனக்கு பிடிக்காது. அதனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற. ஆமாம் ரைட் அப்படின்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி எதுக்கு நீ தெரிஞ்சுக்கிற? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னை நான் லவ் பண்ணுறேன். தட்ஸ் இட். யோர் மைண்ட். யோர் ஒன்லி மைண்ட் மயன். உன்னை தொட, உன்னை நெருங்க யார் நினச்சாலும் சரி, உங்கள் அப்பனாவே இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். Got it? ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற? உன்னை பார்த்தா பேசுறதுலாம் பார்க்க பயமாக இருக்கு. ஆமாம், என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? அது அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அப்போ பார்த்து கேட்டுக்கிட்டேன். ம் என்னதான் உனக்கு பிடிக்காதுன்னு, அப்புறம் எதுக்கு என்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற? ஒரு பையன் பார்க்குறான்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நீ மட்டும் என்னை பற்றி பயோடேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல, அது மாதிரி தான் இதுவும். ம் என்ன என்னோட ட்ரிக்கே எனக்கேவா? ஓகே, இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணலான்னு வந்தேன். உனக்கு ஓகேவா? என்ன என்ன சம்பவம்? எதுக்கு இப்போ கிட்ட வர? ஹலோ லோஹன், உன் கூட குட்டியாக ஒரு ரொமான்ஸ் போட்டு போகலான்னு வந்தேன். எப்படி? நீ வர செம்ம ஹாட்டாக இருக்க. ம் அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தோன்னே என் மனசு, என் ஹார்ட்டு பக்கு பக்கு பக்குன்னுது. அதான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணி காம் டவுன் பண்ணலான்னு வந்தேன். அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். எதுக்கு நீ கிட்ட வர? முத்தம் கொடுக்கதான். வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். என்ன வேன், இப்போதான் பார்த்த பிடிக்காதுன்ன, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலான்ற. என்ன அவ்வளோ ஆசையா என்ன? இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன். நீ தெரியாமல் சொல்கிறியா? இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு பிடிச்சது செய்யாமல் போக மாட்டேன். டோன்ட் வரி. அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணி அழகாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் உங்கள் லிப்ஸ் அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ரப்பர் மாதிரி போயிட்டு வருது. அப்படியே கடிச்சு விடுறான். வலிக்குது ஜங்கோ. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இங்கேருந்து போ ப்ளீஸ். இங்கேருந்து போ. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுவும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சும்மா விட மாட்டார். இங்கேருந்து கிளம்பு ஜங்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனும் பார்த்தாலும் கேட்டா அவன் பொண்ணை நான் தான் கட்டிக்க போகிறேன்னு சொல்லுவேன். அப்படி அவன் எதிர்ப்பு தெரிவிச்சான்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளை தூக்கிடுவேன். தட்ஸ் இட். ஏன் வழியில் எவனும் குறுக்க வரக்கூடாது, புரியுதா? இருந்தாலும் அமைதியார, நான் செம்ம மூடில் இருக்கேன்.
உன்னை பார்த்ததுமே இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணாலும் குவைட்டாக இருக்கணும். காட் இட். ஜங்குக், என்ன சொல்ற நீ? நீ இருக்கிற ஸ்டைல் மாடலை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேணாம் ஜங்குக். அதை நான் சொல்லணும். அமைதியா இருன்னு சொன்னேன். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கங்கே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப கூசுது. யூ ஆர் இன் டு த டச். ஸோ அந்த மாதிரி அப்படியே டச் பண்ண யூ ஆர் மெல்டட் டு த டச். ஸோ அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு அழகாக ஃபைட் பண்ணி ஹிக்கி மார்க் கொடுக்குறான். உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஜங்குக், வலிக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கணும். காட் இட். சரி. அதுக்கப்புறம் இயர்ஸில் அப்படியே ஒரு பைட் பண்ணான். ஜங்குக், வேணாம். அதுக்கப்புறம் ஸோ அப்படியே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அங்கங்கே பைட் பண்ணி கிஸ்ஸஸ் அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவனுக்கும் மேக் அவுட் செஷன் நடக்க போகுது. அப்போ தான் ஜங்குக் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே அடித்து வச்ச மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, காயமாகியிருக்காங்க, அங்கே தழும்பாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அவன் எழுந்துட்டான். வயன், என்னதெல்லாம்? என்ன உன் உடம்புலாம்? இதெல்லாம் யார் பண்ணா? ஜங்குக், அது யார் பண்ணான்னு கேட்டேன். ஜங்குக், அதான் வேணான்னு சொன்னேன். நீ கேட்ட தானே? இங்கேருந்து கிளம்பு ஜங்குக். வயன், நான் கேட்டதுக்கான பதில் எனக்கு வேணும். யார் இதுக்கெல்லாம் காரணம்? நீங்கள் பட்டுக்க அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, வயன் இங்கே பாரு. வயன், ஜங்குக், ஜங்குக், இங்கே இங்கே பாருமா. வயன் இங்கே பாரு, இங்கே பாரு. ஜங்குக், அது யார் இதுக்கெல்லாம் காரணம் வயன்? எனக்கு இப்போ ரீசன் தெரியணும். அது எங்கள் அப்பா தான். என்ன சொல்கிற? உங்கள் அப்பாவா? எதுக்கும் உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாரு? அது அவருக்கு எப்பயாவது கோவம் வந்துச்சுன்னா அவரை நான் கொஞ்சம் எதிர்த்து பேசினாலும் அவர் இப்படி தான் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என்னை தப்பாக டச் பண்ணுவார். ஜங்குக், என்ன? உங்கள் அப்பாவா இதெல்லாம் பண்ணுறது? அவர் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் ஸ்டெப் டாட். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் 2வது மேரேஜ் பண்ணாங்க. எங்கள் அம்மா திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளோட ஆட்டம் ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் பொண்ணை ஒரு நாளும் பார்த்ததில்ல ஜங்குக். அவன் கூட இருக்க சொல்லுவான். ஆனால் அதை நான் வேணான்னு சொல்லும் போது என்னை இப்படி அடிப்பான் ஜங்குக். நான் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை சாத்திட்டு தான் படுப்பேன். ஆனால் அவன் ஸ்பேர் கீ வச்சுருப்பான். அப்போது என் மேலெல்லாம் அங்கங்கே டச் பண்ணுவான். தூக்கத்தில் எழுந்து இது பண்ணால் கூட அவன் என்னை பயங்கரமாக அடிப்பான். அதான் ஜங்குக், இதெல்லாம் நீங்கள் சொல்ல அவனுக்கு இன்னுமே அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கோவம் வருது. வயன், என்ன இதெல்லாம் வயன்? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை அங்கேயே மாட்ட பண்ணியிருப்பேன். வயன், உனக்கு எப்போ ஹாலிடேஸ் வருது? இன்னும் 2 நாளில். நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் லீவ் தான். சரி, அப்போ உங்கள் வீட்டுக்கு போ. ஜங்குக், என்ன சொல்கிறேன்? நான் அங்கே போக மாட்டேன். வயன், நான் காரணத்துக்காக தான் சொல்கிறேன். நீ அங்கே போ.
ஜங்குக்கானா சொன்னா சொன்னதை கேட்கணும். சரி ஜங்கு. அதுக்கப்புறம் கன்னத்தில் லைட்டாக டேப் பண்ணிட்டு நல்லா எக்ஸாமுக்கு படி, சரியா? முடிச்சுட்டு நான் ஈவினிங் உங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணுறேன். ஜங்குக்கு உனக்கு காலேஜ், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா எக்ஸாம் பண்ணு. ஆல் த பெஸ்ட். லவ் யூ. பாய் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க லைக் இந்த மாதிரி யாருமே உங்கள் ஸ்டோரியை கேட்டது கிடையாது. கூட இந்த மாதிரி பேசினதோ எதுவுமே கிடையாது. லிட்ரலி நத்திங். உங்க கூட யாருமே அப்படி பழகினது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக இருந்தது கிடையாது. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்களோ உங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டான பையனை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி நெக்ஸ்ட் டே நல்லாவே பண்ணுறீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு 50-60 எடுக்கிற மாதிரி நல்லா எக்ஸாம் பண்ணிட்டீங்க. ஈவினிங் சொன்ன மாதிரி ஜங்கு காரில் வெயிட் பண்ணுறான். நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வந்து காரில் ஏறுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஹேக் பண்ணிவிட்டு, என்ன மிஸ் பண்ணியா? நான் ஏன் மிஸ் பண்ணணும்? நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா உன்னை மிஸ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு டீஸ் பண்ணுறீங்க. வர வர கொழுப்பு அதிகமாகிடுச்சு மேடம்க்கு. சரி பார்த்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு போகிறீங்க. போகிற வழியெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது. ஜங்குக் நிறுத்தேன். என்னடி ஆச்சு? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஏய் பனி பெய்யுதுடி வெளில, அதுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ். எப்போ பார்த்தாலும் இந்த மூஞ்சி வச்சுக்கோ. சரி நிறுத்துறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரான். 2 மட்டும் தானா? அப்படின்னு 10 வாங்கிட்டு வந்து தருவாங்க. 2 உனக்கு அதிகம். அதுக்கப்புறம் அந்த 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. இப்போதான் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அடி பாவி, பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன், எனக்கு எங்கேயாவது கொடுத்தியா? சரி பாவப்பட்ட ஜென்மமாச்சே, கொஞ்சமாவது கொடுப்போம். உண்டைய பாட்டோன்னே ஆளை மறந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன், நீ வாயை திறக்கல. நல்லா இதை மட்டும் வக்கனையாக பேசணும் மண்டிலே கொட்டுறான். ஜோங்கு வலிக்குது. ஓ செல்லத்துக்கு வலிக்குதா? இங்கே வா நல்லா இன்னும் கொஞ்சம் கொட்டன்னு சொல்கிறான். வேணாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் நல்லா படுத்து தூங்குறீங்க, நல்லா கொட்ட விட்டு தூங்கிட்ட பற்றியா கும்பகர்ண மாதிரி. இவளை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் என் வாழ்க்கையை ஓட்ட போகிறான்னு தெரியல. இருந்தாலும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா தூங்கி. அப்போது அப்பா வேணாப்பா, அப்பா அப்பா இல்லை வேணாம்ப்பா, எனக்கு பயமாக இருக்கு, வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறீங்க அவங்க தூக்கத்திலே. ஸோ ஜங்குக்கு வண்டியை நிறுத்திட்டான். வயன் அப்பா 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 கை வைக்காதீங்க வலிக்குது, அப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா, அப்பா அப்பா வேணாம். வயன் இங்கே பாரு, வயன் இங்கே பாருடி. அப்பா ஜங்கு நீங்கள் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, இங்கே பாரு வயன். ஆல்ரைட் நான் இருக்கேன். இந்த கனவுலையும் அவன் தான் வர, பயமா இருக்கு ஜங்குக்கு அங்கே போகிறதுக்கு. வயன் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் துணையாக இருப்பேன், புரியுதா? சரி நீ தூங்கு, எதையும் கவலைப்படாத, என் கை பிடிச்சிட்டே தூங்கு அப்படின்றான். ஸோ கை பிடிச்சிட்டே நல்லா தூங்கிட்டுறீங்க. இப்படியே 2 ஹவர்ஸில் ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்கள் வரது எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல். அவன் வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பா. நீங்கள் அப்படியே இறங்கிட்டு அவன் அப்படியே காரை எடுத்துகிட்டு போயிடுறான் டாக்ஸியில் வந்த மாதிரி. நீங்கள் அந்த காரை பார்த்துட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. அந்த கார் கொஞ்சம் ஓரமாக போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. இங்கே அப்படியே பார்ப்போம் உங்களை. நீங்கள் அப்படியே பொறுமையாக பயந்துகிட்டே போகிறீங்க. அப்படியே வாசலில் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் தூங்கலையா? நான் தூங்கலை வான்,
நீ வர நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் அப்படி தூங்குவது, தூக்கம் வராது. என் டார்லிங் நீ வரல, அப்புறம் எப்படி தூங்குவேன்? வா ஒன்றா தூங்கலாம் அப்படின்றான். கை பிடிக்கிறான். சீ கையை எடு. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் அவ்வளோதான். ஏன்னா ஹாஸ்டலில் போய் தங்கவும் தைரியம் வந்துருச்சு போல. என்ன வாயன் பழசெல்லாம் மாறந்துட்டியா என்ன? அப்பா 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 விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு என்கிட்ட கெஞ்சினல்ல, அதெல்லாம் மறந்துட்டியா வயன்? அது பழைய வயன். இப்போ இருக்கவ உன்னோட கேவலமான எண்ணத்துக்கோ இல்லை கேவலமான டச்சுக்கோ பயப்பட மாட்டா. அப்படியா? அப்போ எங்கே பார்த்துக்கலாமா? உன்னை பார்த்து உன்னை டச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி அந்த ஷோஃபாவில் தள்ளுறான். விடுறா என்ன, பொறுக்கி பொறுக்கி கையிடுறான். ஏன் உங்கள் அப்பா உங்கள் டேடி சி கேவலமா இல்லை? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிறது. உனக்கு பொண்ணையா? பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடத்துப்பியா? நீ ஒன்று எனக்கு பிறந்த வரல, அப்புறம் என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே லைக் நெக்கில் அப்படியே பைட் பண்ண பார்க்குறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. விடு விடு என்ன விடுடா சங்கோக் சங்கோக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்டே அந்த கதை உடச்சிட்டு சங்கோக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஏய் பொட்ட அப்படின்றான். அவன் டக்குன்னு பார்த்துட்டு ஏய் யார் அவ யார் அவ அது யார் அவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழுத்த நெரிக்கிறான். ஜங்குக் வந்து செம்மையாக ஒரு எட்டி மீதி தான் அவன் பறந்து போய் விழுகிறான். வயன் நீ ஓகே தானே? ஓகே ஜங்கு. அவன் எங்கன்னு என்ன எனக்கு தெரியும், இப்படி தான் நடக்கும்னு. அவனை கையும் களவும் பிடிக்கணுன்னு தான் இந்த பிளானே போட்டேன். அவன் ஒரு சொடக்கு தான் போடுறான். அடுத்த செகண்டே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்கள் லைக் பேக் இருக்குல்ல, ஹேண்ட்பேக், ஸோ அதில் கேமரா இருந்திருக்கும். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் எவிடன்ஸோடு அவனை லைக்காக தூக்கிட்டு போகிறாங்க. போகும்போது யோ உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல, உனக்கு பிறந்த பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் பொண்ணா? மற்றவங்க பொண்ணெல்லாம் உன் பொண்ணை ஏற்றுக்க மாட்டியா? உன்னை மாதிரி ஆளுங்க இருக்க வரையும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சேஃபே கிடையாது. இங்கேருந்து போயிடு, இல்லை கண்டிப்பாக நானே கழுத்தை நடிச்சு கொண்டுடுவேன். யாரா நீ என்னை வந்து அரெஸ்ட் பண்ண? இப்படி இருந்தவன் தெரியுமாண்ணா, என்னை போய் அரெஸ்ட் பண்ண வச்சிட்டல. அவளுக்காக தானே பண்ணுற. அவளை நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அனுபவிச்சுட்டு கொண்டுடுவேன். நீ உன் கண் முன்னாடியே பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அங்கே ஒருத்தவங்க போலீஸ் இருக்கான். அவன்கிட்ட இங்கே வா அப்படின்றான். ஸோ அந்த போலீஸும் வந்து ஏதோ காதில் ஜங்குக்கு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் தான் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கு ஜங்குக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து ஒரு சிபிஐ ஸ்பை மாதிரி அந்த காலேஜில் படித்து நிறையா இது பார்த்துட்டு இருப்பான். ஸோ நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது. அதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். அப்போ தான் உங்களை பார்த்துருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவனுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேக் ஸ்டோரி கேட்டோன்னா இன்னுமே அவனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. எப்படியாவது அவனுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். அங்கே அந்த காலேஜில் சால்வும் பண்ணிட்டான் அந்த கேஸை. ஸோ இப்போ அந்த போலீஸ் சொல்லியிருப்பான்ல, போகிற வழியிலே போட்டு தர சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் முழிச்சிட்டிங்க நீங்கள் தான். ஜங்குக் ஜங்குக் என்னடி? இல்லை கீழே ஏதோ சவுண்டு கேட்கல. என்ன சவுண்டு? ஆக்சுவலாக அவங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி தான். என்ன சவுண்டுடி? தெரியல, ஏதோ
கிளாஸ் உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்குது ஜங்குக். கிளாஸா? சரி இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் ட்ரெஸ்ஸை போட்டு கீழே போகிறான். யாரு வீட்டில் யார் இருக்கீங்க? அங்கேருந்து எந்த சவுண்டும் வரல, ரொம்ப குவைட்டாக இருக்கு. ம் யாரோ இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இங்கே கீழே இருந்து யாரோ வராங்க. ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி தான் அவன் போயிட்டு கதவை டாப்பாலாம் போடல, டாப்பா போடாமல் சாத்திட்டான். வாயன், அங்கே யாரும் இல்லை வாயன். நீ ஏன் ஏதாவது குழப்பிட்டு இருக்காத, ஏதாவது பூனை ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூனை எலி மேபி. அப்படியா? சரி நீ வா. இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த கதை ஓப்பன் ஆகி யாரோ வந்து ஜங்குக்கு குத்த வராங்க. ஸோ டக்குன்னு அவன் பார்த்துறான், அது வேற யாரும் இல்லை, அவங்க ஸ்டெப் டேட் தான். அந்த இதுலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, ஸோ அங்கேருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு வந்து தான் இங்கே ஒளிஞ்சிருந்து. ஸோ இன்னைக்கு கரெக்டாக அவங்கள போடலான்னு வந்திருப்பான், உங்களையும் ஜங்குக்கையும். நீ தெரியும்டா என்னை தேடி வருவான்னு. அன்னைக்கே சொன்னாங்க நீ எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டேன்னு. ஆனால் பாத்தியா உன் விதியா? என் கையால் தான் சாவணும்னு இருக்கு. டோன்ட் வரி, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின கத்தியால் கழுத்தில் சதக்கு சதக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 times ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க ஜங்குக், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியாரு ஜங்குக், ஜங்குக் பயமா இருக்கு. வாயன் அமைதியாரு, கத்தக்கூடாது. சரி ஜங்குக். அதுக்கப்புறம் போட்டு குத்திட்டு குட் பாய் ஸ்டெப் டேட், குட் பாய் அப்படின்றான். ஸோ அவன் அங்கேயே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் லைக் அவங்க சிபிஐ இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆளுங்களை வர சொல்லி இவங்க ஜங்குக் தான் கொஞ்சம் டாப் பொசிஷன். ஸோ அவங்க கீழே இருக்கவங்களாம் வர சொல்லி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணான் அப்படின்ற மாதிரியும் கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க ஏன்டா இப்படி பண்ணுன்ட்டு. வயன், அவனை தப்பிக்க வச்சதே நான் தான். தப்பிச்சு எப்படி இருந்தாலும் இங்கே வருவான். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொன்னோன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் போட்டு வர வச்சேன். டோன்ட் வரி, உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்க வரையும் எதுவும் ஆக விட மாட்டேன். சரி விடு, நீ கேட்ட 5 rounds 3 roundsலேயே டயர்ட் ஆகிடுச்சின்னு பார்த்துட்டேன். வா மீதி 2 roundsஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அழகாக க்யூட்டாக ஒரு மேக் அவுட் செஷன். ஓகேடா, ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் ஹைப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் பண்ணுங்க ஓகேவா? இந்த கோல்டுலேயும் கஷ்டப்பட்டு ஹெல்த் இது இஷ்யூ இருந்தாலும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சரி, அங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.